அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசு பள்ளிகளில் 10,000 ஆசிரியர் பணியிடங்கள் வந்து காலியாக உள்ளதாகவும், இது உடனடியாக நிரப்ப வேண்டும் கல்வியாளர்கள் வேண்டுகோள் விடுத்ததாக இன்றைக்கி ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு நடந்தது. ஸோ அந்த முடிவின் அடிப்படையில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து உடனடியாக நிரப்ப வேண்டும்னு சொல்லி வேண்டுகோளும் விடுத்த மாதிரி இந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் எஸ்ஜிடி நம்ம முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான வேகன்சி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட ஒரு புதிய யூடியூப் சேனல். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, என்ன சொல்கிறாங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறையில் பொது மாறுதல் கலந்தாய்வு முடிந்த நிலையில் அரசு பள்ளிகளில் சுமார் 10,000 ஆசிரியர் பணிகள் காலியாக இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதுன்றாங்க. தமிழகத்தில் அரசு பள்ளி ஆசிரியரான பொது இடமாறுதல் கலந்தாய்வு வந்து கடந்த ஜூலை 1 முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தாங்கள் விரும்பிய மாவட்ட ஒன்றியத்துக்குள் இடமாறுதல் பெற்றனர். ஒட்டுமொத்த கலந்தாய்வு முடிவில் அரசு பள்ளிகளில் 5,786 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது அப்படின்றாங்க. ஸோ இப்போ நடந்து முடிந்த எஸ்ஜிடி எக்ஸாம், இடைநிலை எக்ஸாம் நடந்து முடிஞ்சு இன்னும் டென்டேட்டிவ் கூட கொடுக்கல. ஸோ உங்களுக்கு ஒரு 1000 வேக்கன்சி வந்து ரிவைஸ் பண்ணிலாம் கொடுத்துருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5,786 வேக்கன்சி வந்து அரசு பள்ளிகளில் காலியிடங்கள் இருக்குதா சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கொடுப்பதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு மாதிரி நமக்கு தோணுது. ஸோ நாமளும் அந்த மாதிரி கோரிக்கையெல்லாம் வச்சுருக்கிறோம். ரைட்டா? சரி, அடுத்த விஷயத்தை நம்ம வந்துடலாம். இந்த காலியாக இருப்பது வந்து அதிகபட்சமாக எங்கே இருக்குன்னா, கிருஷ்ணகிரியில் வந்து 892 வேக்கன்சியும், திருவண்ணாமலையில் 720 வேக்கன்சியும், திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 வேக்கன்சியும், தருமபுரியில் 413 வேக்கன்சியும், புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா 379 வேக்கன்சியும், சேலத்தில் பார்த்தீங்கன்னா 289 ஆசிரியர் காலிப்பணிகள் உள்ளன. அதே நேரம் சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆசிரியர் காலிப்பணிகள் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதே போல் அரசு பள்ளிகளில் முதுநிலை ஆசிரியர்கள் 2,000க்கும் மேற்பட்ட இடங்கள்ன்றாங்க. ஸோ பிஜிடிஆர்பிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு நற்செய்தியாக இருக்கும். ஒரு 2,000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி இருக்கிறதா சொல்கிறாங்க. மேற்பட்ட ஆசிரியர் இடங்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து 2,600 வரை இடங்கள் என ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு பள்ளிகளில் சுமார் 10,000க்கும் அதிகமான ஆசிரியர் காலிப்பணிகள் காலியாக இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதுன்றாங்க. ஸோ பிஜிடிஆர்பிக்கு, அதாவது முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஒரு 2,000 மேற்பட்ட சம்திங் வேக்கன்சி இருக்குது. இதே நீங்கள் யூஜிடிஆர்பி பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 2,400 வேக்கன்சிக்கு மேலே இருக்குது. எஸ்ஜிடிக்கு வந்து 5,786 வேக்கன்சி இருக்கிறதாக கலந்தாய்வின் முடிவின் அடிப்படையில் ஒரு தோராயமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 10,000 ஆசிரியர் காலிப்பணிகள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சரி, இது தவிர தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளோட மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. இதனால் பள்ளிகளில் ஒரு 2,000 ஆசிரியர்கள் வரை கூடுதலாக தேவைப்படுகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதற்கிடையே ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் 2,582 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் 2,768 வந்து இடைநிலை ஆசிரியர் பணிகளை நிரப்புவதற்கான பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் வாயிலாக, அதாவது இப்போ நடந்து முடிந்த யூஜிடிஆர்பியும் எஸ்ஜிடி எக்ஸாமும் சொல்கிறாங்க, 5,368 காலிப்பணிகள் வரை நிரப்பப்படும் அப்படின்றாங்க. மீதமுள்ள இடங்கள், ஏன்னா இப்போ வந்து 10,000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது. ஸோ இப்போ நடந்து முடிந்த தேர்வு அடிப்படையில் ஒரு 5,368 வருது இல்லையா? ஸோ மீதி இருக்கக்கூடிய இடங்களை வந்து தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்க திட்டமிட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். ஸோ 10,000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது. நீங்கள் ஒரு 5,000 ஃபில் பண்ண போகிறீங்க. மீதி என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா டெம்பரரி டீச்சரை போட்டு நாங்கள் ஃபில் பண்ணணும்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்ததாக சொல்கிறாங்க. மறுபுறம் ஆசிரியர் காலிப்பணிகளை நிரந்தரமாக நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என கல்வியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்ன்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மாணவர்கள் டெம்பரரி டீச்சரை போடுறதுக்கு பதிலாக நிரந்தர பணியிடங்களே வந்து நிரப்பலாம். ஏன்னா டெட்டு முடிச்சுட்டு பல வருடங்களாக காத்துட்ருக்காங்க. நிறைய டைம் அடிக்கடி போராட்டம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நீங்களும் பார்த்துருக்கீங்க. பல வருடங்களுக்கு எடுத்து நியமன தேர்வும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த நியமன தேர்வு அடிப்படையில் கூட இருக்கக்கூடிய வேக்கன்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி 2024-25 வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனும் ப்ராப்பராக இப்போ பிஜிடிஆருக்குலாம் வரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஜிடிஆர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஒரு வேக்கன்சிலாம் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ அது மாதிரி வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கல்வியாளர்களும் சமூக ஆர்வலர்களும் வந்து கோரிக்கை வச்சதாக இன்றைக்கி பத்திரிகை செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த செய்தியை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இப்படி நாங்கள் மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மெயின் சேனலில் பார்த்தீங்கன்னா டெட்டு சம்மந்தமான ஒரு வீடியோ வந்திருக்கு. டெட்டு நோட்டிஃபிகேஷன் தமிழக அரசுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டிஆர்பியில் சொன்னதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அதை மெயின் சேனல்லே உங்களுக்கு நான் வீடியோவாக வந்து கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.